சிராத் என்கின்ற பாலம் கொண்டு வரப்படும். அதில் அப்படியே வருகிறது யுத்தா அத பில் ஜிஸ்ரி அல்லது பில் ஜஸ்ரி, ரெண்டு மாதிரி உச்சரிக்கலாம். ஜஸ்ர் ஜிஸ்ர் இந்த பாலத்துக்கு சொல்லப்படும். இது கொண்டு வரப்பட்டு நரகத்திற்கு மேலால் அமைக்கப்படும். அந்த பாலம் நரகத்திற்கு மேலால் அமைக்கப்படும். முழு மனித சமுதாயத்தையும் அதிலே நல்லவர் கெட்டவர்கள் அனைவரையும் உள்வாங்குகின்ற நரகம் எவ்வளவு ஆழம் அகலமாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், 70,000 ஹரீஃப்கள், 70,000 ஹரீஃப்கள், இலையுதிர் காலங்கள் போகின்ற அளவிலான ஒரு பெரும் கால பகுதி அளவுக்கு பயணித்தால் எவ்வளவு ஆழமோ அவ்வளவு ஆழம் அந்த நரகத்திற்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஆழமிக்க நரகமாக இருக்கும். அதற்கு மேலால் இந்த பாலம் என்ன செய்யப்படும், போடப்படும். அப்படி என்றால் நம்ம இன்றைக்கு உலகத்திலே எவ்வளவு லெங்தியான பாலத்தை நம்ம கண்டிருக்கிறோமோ அதை விட மிகவும் நீளமானதாக அது என்ன செய்யும், இருக்கும். அந்த பயங்கரமான பயணத்தில் அவ்வளவு ஒரு நீளமான ஒரு பாலத்தின் மேலால் தான் எங்கள் பயணம் இருக்க போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு சுருக்கமாக ஒரு செய்தியிலே சொன்னார்கள், மன் பத்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு. எவரது அமல் அவரது வேகத்தை குறைத்து விட்டதோ, எவரது அமல் ஒருவரை மெதுவாக்கி விட்டதோ அவரது பரம்பரை அவரை கொண்டு போய் சேர்க்காது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் பத்தஅ பிஹி அமலுஹு, எவரது அமல் அவரை வேகமாக்கி விட்டதோ, வேகத்தை குறைத்து விட்டதோ அவரது பரம்பரை அவரது வேகத்தை கூட்டி விடாது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாரும் இதை தாண்டித்தான் சொர்க்கம் என்ற அந்த சுபசோபனத்தை, அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தாண்ட வேண்டி இருக்கும். நபித்தோழர்கள் அதிகம் நினைத்து அழுத ஒரு இடம் இது. எவ்வளவு நல்லவர்களாக இருந்து விட்டாலும், எப்படிப்பட்ட நன்மைகளை செய்து விட்டாலும், நாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும், நபிமார்களாகவே இருந்தாலும், நரகத்திற்கு மேலால் உள்ள பாலத்தை தாண்டித்தான் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பது நினைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக என்ன செய்யும், ஒரு வேதனையான ஒரு அம்சமாகவே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா. உங்களில் ஒவ்வொருவரும் அந்த இடத்திற்கு வந்தே ஆக வேண்டும். வாரிதுஹா என்று அல்லாஹு தஆலா சொல்வது நரகத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் அந்த நரகத்திற்கு வந்தே ஆக வேண்டும். நீங்கள் நபிமார்களாக இருந்தாலும் சரி, பெரும் பெரும் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தி. இது இறைவன் தன் மீதே விதித்து கொண்ட மாற்றமற்ற ஒரு விதி. அல்லாஹு தாலா சிலருக்கு நரகத்தை எழுதுவான், மன்னிப்பான். சிலருக்கு நரகத்தை எழுதுவான், மன்னிப்பான். ஆனா இது அப்படி இல்லை. கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, இறைவன் மாற்ற முடியாத, இறைவன் தன் மீதே எழுதி கொண்ட ஒரு விதி. சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா. பின்னர் இறையச்சத்தோடு யார் வாழ்ந்தார்களோ அவர்களை நாம் என்ன செய்வோம், காப்பாற்றுவோம். அநியாயக்காரர்களை அதில் தட்டலிய நாங்கள் விட்டு விடுவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி